உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேர்களுக்கு இந்த ஸ்ரீபிரியா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைய தினம் நம்ம பேச போற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்கின் டிசீஸ், தோல் வியாதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா பேசிடலாம். பொதுவா தோல் வியாதி அப்படின்னு சொல்லும் போதே இந்த எப்போதுமே தலைவலியும் கால்வலியும் அவங்களுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க படுற அந்த அவஸ்தை இருக்கு பாருங்க. அதுவும் பொது இடத்துல போயிட்டு நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம போய் பேசவும் முடியாது, கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது, எதுவுமே அவங்க நம்மள்ட்ட பேசுறதுக்கும் யோஜனை பண்ணுவாங்க. அப்படியே ஒரு டிப்ரெஷனை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். இது பலருக்கு தொல்லையாவே இருக்கு. நம்ம பண்ணின பாவமா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி. சரி, இதுக்கு அதாவது பொதுவா ஸ்கின் டிசீஸ், தோல் வியாதிக்கு என்னென்ன தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். இதுலயும் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, தோல் வியாதி அப்படின்னு சொன்னோன்னே சிவன் தான். அதுவும் வைத்தியநாத சுவாமி, அவர் தான் பிசிக்கல், அதாவது பிசிஷியன் வச்சுப்போமே அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சீதலா தேவி, மாரியம்மன், அதுக்கப்புறமா நீங்க இன்னும் நிறைய, அதாவது தன்வந்திரி பெருமாள், இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு உண்டான எல்லா விஷயத்தையும் போக்கி கொடுக்குறாங்க. இதுல இன்னொரு, அதாவது கொஞ்சம் நவகிரக விஷயமா போயிட்டோம் அப்படின்னா, ராகு, சனி, புதன் இதோட சேர்க்கைகள், இது மூலமாவும் ஸ்கின் டிசீஸ் ஏற்படும். அதனால நம்மளால ஏதாவது நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸ் இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த தெய்வங்கள் எல்லாம் வணங்குறதுனால இந்த தோல் நோயை போக்கிக்க முடியும். இதுல அந்த காலத்துல இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிடுறேன். பொதுவா இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்களுக்கு அப்பப்ப இது சொரியாசிஸ் மாதிரி இது என்ன இருக்குன்னா வந்துட்டே இருக்கு இல்லையா. அது அப்பப்ப நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தினமுமே ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இதுக்குதான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, கோவில்ல அபிஷேகம், அதாவது காத்தால முதல் அபிஷேகம் பண்றாங்க இல்லையா, அந்த இறை, அதாவது அந்த இறை மூத்தத்து மேல முதல்ல விடுற அந்த அபிஷேக நீர் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கோமுகம் வெளியில அதோட அந்த கர்ப்பகிரம் வெளியில பாத்தீங்க அப்படின்னா அந்த கோமுகம்னு ஒண்ணு இருக்கும். அதுலதான் அந்த காலத்துல நம்ம இன்னி வரைக்கும் கூட அந்த பழக்கம் இருக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. அந்த கோமுகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முதல்ல வர நீர் இருக்கு பாருங்க, அதை எடுத்து உள்ள சாப்பிடுவாங்க. இததான் இந்த தோல் வியாதிக்கு உள்ள சூப்பர் மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். அதுவும் எஸ்பெஷலி சிவன் ஆலயத்துல அந்த வருது இல்லையா, அந்த முதல் நீர், அந்த அபிஷேக நீரை பருகணும். இதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம புத்துக்கு பால் தெளிக்கிறதுன்னு சொல்றோம் பாருங்க. இது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆடி மாசத்துல பண்ணுவோம், இல்லைன்னா தை மாசத்துல பண்ணுவோம். அப்படி இல்லை. இந்த ராகுக்கு எல்லாம் நம்ம எப்போதுமே இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது, நாகருக்கு பால் அபிஷேகம் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வழக்கத்துல வச்சுக்கணும். இந்த பால் அபிஷேகம் அந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது அப்படின்னு இருக்குங்க இல்லையா, அதுதான் ஸ்கின் டிசீஸ்க்கு கை கண்ட மருந்து அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொதுவாவே இந்த ஸ்கின் டிசீஸ்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தோலுக்கான அபிமானி அப்படின்னு சொல்றோம். அது யாரு அப்படின்னு கேட்டோம்னா லலிதா. இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்குள்ள இல்லாத ஸ்லோகமே இல்லை. எல்லா விஷயத்துக்கும் உள்ள ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தோலின் உணர்ச்சிக்கு அபிமானமானவள், தோலுக்கே தோல் அப்படிங்கிற ஒரு இந்த பகுதி இருக்கு இல்லையா, அதுக்குமே உறைவிடமானவள் யாரு அப்படின்னா லலிதா அப்படின்னு. அதுலயும் ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்திருக்காங்க. விஷுக்தி பிராண நிலையா ரக்தவர்ணாத் லோச்சனா கட்பாங்காதி பிரஹரணா வதனைக்க சமன்விதா பாயசான பிரியா துவக்ஸ்தா பசுலோக பயங்கரி அமிர்தாதி மகாசக்தி சம்பிரதா டாகினீஸ்வரி அப்படின்னு. இந்த துவக்ஸ்தா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு இல்லையா, துவக்ஸ்தாயே நமஹா அப்படின்னு. அதுலதான் இந்த தோலின் உறைவிடமாக இருப்பவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த 2 ஸ்லோகமும் சொன்னா அப்படின்னு என்னன்னா, இந்த தோல் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் போயிடணும். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பாத்தீங்க இல்லையா, பாயசான பிரியா துவக்ஸ்தா அப்படின்னு. பாயசம், பால் கலந்த நெய் கலந்த அந்த பாயசத்தை அவளுக்கு நேவேத்தியம் பண்றதுனால அப்படின்னு. இப்பதான் நம்ம முதல்ல என்ன சொன்னோம், பால் அபிஷேகம் சுவாமிக்கு பண்ணணும், நாகருக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு ப்ரூஃபே இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கு. பாயசான பிரியா துவக்ஸ்தா பஸ்லோக பயங்கரி அமிர்தாதி மகாசக்தி சம்பிரதா டாகினீஸ்வரின்னு, டாகினி அப்படிங்கிற சக்தியா நம்ம அவளை வணங்குறேன்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. அதனால அம்பாளுக்கு இந்த 2 ஸ்லோகம் சொல்லுங்க. உங்களால எப்பெல்லாம் முடியுமோ சிவன் கோயிலுக்கோ இல்ல நாகர் இருக்கிற கோயிலுக்கு போய் அந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது பிளஸ் நாகருக்கு அபிஷேகம் பண்றது அப்படிங்கிறத நீங்க ஒரு ரொட்டீனா வச்சிருந்தீங்க அப்படின்னா தோல் வியாதியில இருந்து கண்டிப்பா வெளியில வந்துடலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரசிகப்பிரியா லலிதா.